அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தை நாங்கள் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். கடந்த 10 வகுப்புகளில் 100 செய்திகளை நாம் படித்திருக்கின்றோம். இன்றைய 11வது வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் 100, 101 இருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். கடைசியாக நாங்கள் ஸஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 66வது தலைப்பு, அல் அதபுல் முஃப்ரதுடைய 75வது தலைப்பு, பாபு ஃபத்லி மை யஊல் யதீமம் மின் அபவைஹி, அனாதையை, அதாவது வாப்பா அம்மா இல்லாமல் போன அனாதையை பராமரிப்பது, அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்த செய்தியை நாங்கள் பார்த்தோம். அது 100வது செய்தி தான். அன் உம்மி சயீத் பின்தி முர்ரா அல் ஃபிஹ்ரி அன் அபீஹா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال أنا وكافر اليتيم في الجنة كهاتين أو كهذه من هذه شك سفيان في الوسطى والتي تلي الإبهام. இந்த அறிவிப்பு 100வது அறிவிப்பு. உம்மு சயீத் பின்த் முர்ரா அல் ஃபிஹ்ரி அவர்கள் அவர்களுடைய தந்தையை தொட்டு அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் யத்தீமை, காஃபிலுல் யத்தீம், யத்தீமை பராமரிப்பவர், கஃபாலத், உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து பராமரிக்கிறது, சாப்பாடு மட்டும் கொடுக்கிறது அல்ல, நானும் அனாதையை பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம். இந்த இடத்துல ஷக்க சுஃபியான் சந்தேகம் ஏற்பட்டது, இந்த விரலை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுனாங்கன்ற விடயத்துல. அந்த அறிவிப்பை தெளிவுபடுத்தும் விதமாக அடுத்த அறிவிப்பு வருது. அதன் 101வது அறிவிப்பு பாருங்க. 133 அல் அதபுல் முஃப்ரதுல, 134 பலவீனமான செய்தி, 135வது செய்தி அல் அதபுல் முஃப்ரத், ஸஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுல 101. அது பாருங்க. قال حدثنا عبد الله بن عبد الوهاب قال حدثني عبد العزيز بن أبي حازم قال حدثني أبي قال سمعت سهل بن سعد الساعدي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال أنا وكافل اليتيم في الجنة هكذا وقال بإصبعيه السبابة والوسطى. சில நேரம் புத்தகம் அது மாதிரி ஃபோனில் இதை வச்சிருக்கிறவங்க சில நேரம் நான் கூடுதலாக சில வார்த்தைகள் சொல்லுவேன். இப்போ சஹல் இப்னு சஅத் மட்டும் இருக்குது, அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு, அது அவருடைய முழு பேர். அது மாதிரி சில விஷயங்கள் கூட்டிக் கொள்வேன். அப்போ நீங்கள் தேவைன்னா நோட் பண்ணி கொள்ளலாம். சில நேரம் புத்தகத்தில் இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. ஹாய், அப்போ சஹல் இப்னு சஅத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்புல எப்படி வருதுன்னு சொன்னால், قال عن النبي صلى الله عليه وسلم قال انا وكافر اليتيم, நானும் அனாதையை பராமரிப்பவரும், ஃபில் ஜன்னா அன வகாஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னா ஹக்கதா, இவ்வாறு என்று சொன்னாங்க. வகால பி இஸ்பஐஹி, தெளிவா வருது, அவர்களுடைய 2 விரல்கள். அஸ்ஸபாபான எந்த விரல்? சபாபா, யுஷீரு பி சப்பாபா, அத்தஹியாத்துல ஆள்காட்டி விரலை இஷாரா செய்தார்கள். அது மாதிரி அல் உஸ்தா, அல் உஸ்தா என்பது நடுவிரல், இது அல் இப்ஹாம். அப்ப இப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னாங்க? நானும் அனாதைகளை பேணி பாதுகாத்து பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சமிக்கை சாடை இஷாரா எதை சொல்லுது? அவ்வளவு நெருக்கமாக சொர்க்கத்தில் இருப்போம் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்துல அது அவ்வளோ மகத்தான ஒரு அமல் என்பதையும் காட்டுகிறது. அனாதைகளை பராமரிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, நம்மளால் முடியுமான அனாதை எடுத்து பராமரிக்கிறது, அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை முறையாக பேணி செய்துவார்கள். அடுத்த அறிவிப்பாருங்க. 102வது அறிவிப்பு. அது ஒரு செய்தி, அசர். قال حدثنا موسى قال حدثنا العلاء بن خالد بن وردان حدثنا العلاء بن خالد بن وردان
قال حدثنا أبو بكر بن حفص أن عبد الله كان لا يأكل طعاما إلا وعلى خوانه يتيم. خير. அபூ பக்கர் இப்னு ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அன் அப்துல்லாஹ் இப்னு உமர், அன் அப்துல்லாஹ் யாரு இல்ல அப்துல்லாஹ் மட்டும் தான் இருக்குது. அன் அப்துல்லாஹ் கான லா யஅகுலு தஆமன் இல்லா வஅலா খিওয়াனிஹி யதீம். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான லா யஅகுலு தஆமன் இல்லா வஅலா খিওয়াனிஹி யதீம், அவர்கள் கான லா யஅகுல் சாப்பிட மாட்டார்கள் இல்லா வஅலா খিওয়াனிஹி யதீம், அவர்களுடைய சாப்பாட்டு மேசை அல்லது அவர்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டு விரிப்பில் ஒரு அனாதை இருந்தே தவிர. அப்படின்னு அர்த்தம். அவங்க எப்ப சாப்பிட்டாலும் அவர்களோடு ஒரு அனாதையை சேர்த்து கொள்வார்கள். அவர்களுடைய ஒரு பேணுதலான ஒரு செயல்பாடாக இருந்திருக்கிறது. அப்ப இதையே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்திருக்கிறாங்க என்றால், காஃபிலுல் யதீம் என்பது கஃபாலத்தை குறிக்குது. இப்போ ஒரு மனிதனுக்கு 100 வீதம் முடியுமாக இருந்தா 100 வீதம் செய்யறதுதான் சிறப்புக்குரியது. 80 வீதம் செய்யறா 80 வீதம் முடியும்னா செய்யலாம். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத். இப்ப இவர்கள் இந்த ஒரு அசர் இமாம் புகாரி இங்க கொண்டு வந்து சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க என்றால், சாப்பாட்டு மேசையில எந்நேரம் ஒரு அனாதைக்கு உணவு கொடுப்பது என்பதும் இந்த ஒரு சிறப்புக்குள்ள வரும். அல்லாஹ் நாடினால் முழுமையான சிறப்பு கொடுக்க போதுமானவன். அல்லது யதீமுக்கு உணவு கொடுப்பார்கள் என்று சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சூரா தஹர்ல சொல்லலாம் தானே. என்ன? யுத்இமூன தஆம அலா ஹுப்பி மிஸ்கீனன் வ யதீம வ அஸீரா. அந்த வசனத்துக்குள்ள வந்துருவாங்க. وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ. அல்லாஹ் தன் மீது அவர்கள் ஹுப்பு நேசம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் சான்றாக சொல்லி போட்டு அந்த விஷயத்தை சொல்லணும். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ. சூரா தஹர்ல அல்லாஹ் தஆலா ஆரம்ப வசனங்கள்ல பேசுறான். அப்ப அந்த செய்திக்குள்ள கூட என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் இமாம் புகாரி பொதுவாக இந்த செய்தியை வச்சு சொல்றாங்க, என்ன, குறைந்தபட்சம் நாங்கள் அனாதைகளுக்கு சாப்பாடாவது கொடுக்கணும். ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான் சாப்பாடு. ஒரு மனிதனுக்கு சாப்பாடுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இதுதானே. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிர்பிஹி வ முஆஃபன் ஃபி ஜஸதிஹி வ இன்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிர்பி, தான் வசிக்கிற இடத்துல அபயம் பெற்றவராக பாதுகாப்புள்ளவராக அவருக்கு எந்த பயமும் இல்லாமல் இருந்து, அவர் போற வார வழி அவர் தங்கி இருக்கிற இடத்துல அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆமினன் ஃபி சிர்பி வ முஆஃபன் ஃபி ஜஸதி, அவருடைய உடம்புல ஆரோக்கியம் இருக்குது. பின்னாடி புகார் அல்லது இந்த செய்தி பின்னால வரும். இது வேற வேற கிரந்தங்களே வந்திருக்குது. அப்ப ஆமினன் ஃபி சிர்பி முஆஃபன் ஃபி ஜஸதி, உடம்புல ஆரோக்கியமாக இருந்து, வ இன்தஹு கூத்து யௌமி, அன்றைய நாளுடைய உணவு அவருக்கு இருக்கும் என்றால், ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவருக்கு முழு உலகம் கொடுக்கப்பட்டது போல. அதோட வேற என்ன வேணும்? அதுக்கு வேண்டிதான் மனிதன் உழைக்கிறான் உலகத்துல. அது அல்லாஹ்வுக்காக உணவு உட்கொண்டு அல்லாஹ்வுடைய வரையறைகளை பேணி இருக்கும் பொழுது அந்த உழைப்புகளும் வணக்கமாக மாறும். அப்ப எனவே இவர்களுடைய அந்த வழக்காறு, அவர்கள் செய்து வந்த அந்த தொடர்ந்தேர்ச்சியான செயல்பாடு என்பது, அனாதைகளுக்கு இப்படியும் நாங்கள் உதவி செய்யலாம், குறைந்தபட்சம் அவர்களுக்கு தர்மம் செய்யலாம், அதுல உணவு கொடுக்கலாம், வேறு வேறு வழிகளிலையும் உதவலாம். முழுமையான உதவி என்பது கஃபாலத், அவர்களை பராமரித்து அவர்களுக்கு எல்லா வகையான தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறது என்பதுக்குள்ளேயும் வரும் முழுமையான ஒரு அந்த சிறப்பு. ஆனா வகாஃபிலுல் யதீம், அதுக்கு வாரது என்ன, சொர்க்கத்துல இப்படி இருப்பீங்க. ஆனா கொஞ்சம் படித்தரம் குறைஞ்சாலும் அல்லாஹ் சில பொழுது அதே கூலியை கொடுக்க போதுமானவன், அல்லது இந்த செயலை செய்ததனால் அல்லாஹ் பொருந்தி கொண்டு என்ன செய்வான், வேறு பல கூலிகளை கொடுக்க போதுமானவன். அல்லாஹு ஆலம், அல்லாவே கொடுக்க போதுமான. இது 102வது செய்தி. ரைட், அடுத்த தலைப்பு பாருங்க. இவ அனாதைகளை பராமரித்தல் என்ற செய்திக்குள்ள இருந்து அடுத்த தலைப்பு 67வது தலைப்பு சஹீஹ் அல் அதபில் முஃப்ரத்ல, அல் அதபுல் முஃப்ரத்ல 77வது தலைப்பு. خير باب كن لليتيم كالأب الرحيم. كن لليتيم كالأب الرحيم.
இந்த வாசகம் பின்னால வர ஒரு செய்தியினுடைய ஆரம்ப பகுதி. இத கால கதாதா இப்னு திஆமா சதூசி அவருடைய கருத்து. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் அசர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு செய்தி தான் இது. இந்த தலைப்பு குன் லில் யதீம், அனாதைக்கு நீ ஆகிவிடு, கல் அபிர் ரஹீம், ஒரு இரக்கமுள்ள தந்தையை போன்று நீ அனாதைக்கு இருக்க வேண்டும். குன் லில் யதீமி கல் அபிர் ரஹீம், அனாதைக்கு நீ ஒரு இரக்கமுள்ள தந்தையை போன்று நீ இருக்க வேண்டும் என்பதுதான் தலைப்பு. இந்த செய்தி கீழே இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்ப்பேன். قال حدثنا عمرو بن عباس قال حدثنا عبد الرحمن قال حدثنا سفيان عن أبي إسحاق قال سمعت عبد الرحمن ابن أبزة قال قال داود عليه السلام كن لليتيم كالأب الرحيم واعلم أنك كما تزرع كذلك تحصد ما أقبح الفقر بعد الغنى وأكثر من ذلك أو أقبح من ذلك الضلال بعد الهدى وإذا وعدت صاحبك فأنجز له ما وعدته فإلا تفعل يورث بينك وبينه عداوة وتعوذ بالله من صاحب إن ذكرت لم يعنك وإن نسيت لم يذكرك. خير. இது அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸா. அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸா யாரு கேள்விப்பட்டீங்களா? அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸா, அப்துல் ரஹ்மான் இப்னு இல்லையா பாக்குறீங்க? ஹைர். வேற ஹைர். அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு சஹாபி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, குர்ஆனை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவர்கள் இருந்தும் உள்ளவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸான்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. قال فيه ممن رفعه الله بالقرآن. ابن عبد البر رحمه الله الاستيعاب في معرفة الأصحاب என்ற கிரந்தத்தில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹைர். அவங்க அறிவிக்கிறாங்க, قال داود, சிலர் ரஹிமஹுல்லான்னு போட்டிப்பாங்க சில பிரதிகள்ல. قال داود அலைஹிஸ்ஸலாம். இது சஹீஹான சனதோட வந்திருக்குது. நினைச்சானே عبد الرحمن عمرو بن عباس قال حدثنا عبد الرحمن قال حدثنا سفيان نبي إسحاق قال سمعت عبد الرحمن بن أبزة قال داود كن لليتيم كالأب الرحيم. இதைத்தான் தலைப்பா இமாம் புகாரி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நீ அனாதைக்கு ஒரு இரக்கமுள்ள தந்தையை போன்று நீ இருக்க வேண்டும். கணேசன் அவங்க உபதேசம் செய்யறாங்க. அப்படின்னா யாரு? தந்தை. ரஹீம் இரக்கமுள்ள, ரஹ்மான் ரஹீம் சொல்றமே அது மாதிரி. வஅலம், நீ அறிந்து கொள், அன்னக கமா தஸ்ரா கதாலிக தஹ்சுத், நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். நம்ம ஒரு நல்லதை செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும், நல்லதை ஒன்ற பிறருக்கு செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும், பிறருக்கு அநியாயம் செஞ்சா அதே மாதிரி தான் நமக்கு நடக்கும். நீ எதை இப்ப நம்ம எதை நட்டுறோமோ அதுதானே அறுவடை செய்ய போறோம். வாழை மரத்தை போட்டு ஆலமரத்தை எதிர்பார்க்கலுமா? எதிர்பார்க்கல. அப்ப நம்ம எந்த இதை போடுறோமோ அதுதான் நமக்கு என்ன செய்ய அறுவடை செய்ய போகிறோம். நம்ம வாழம் அன்னக்க கமா தஸ்ரா ஜுரு கதாலிக்கு தஹ்சுத், அதைத்தான் நீங்க எவ்வாறு தான் என்ன செய்வீங்க? அறுவடை செய்வீர்கள். இப்ப சொல்லி போட்டு சொல்றாங்க, மா அக்பஹல் ஃபக்ர பாதல் கினா, ஒருவர் நல்ல செல்வ செழிப்போட இருந்து நல்ல வசதி வாய்ப்போட இருந்து அவரு எல்லாம் என்ன செய்யறாரு? நல்ல செலவழிக்கிறாரு, யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெரிய பங்களா, வாகனம், கார் எல்லாம் இருக்கு. திடீரென்று அவர்கிட்ட எல்லாம் போய் லொஸ்ட் ஆகி ஒரு வறுமை நிலைக்கு வந்துட்டு அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்குதா பொதுவான பார்வையில? மனுஷர்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி இருந்தா, எப்படி ஆடுன பார்த்து, எப்படி அவர் ஆடினாலும் ஆடாட்டி மக்கள் கொஞ்சம் பணம் இருந்தா கீழே உள்ளவங்க பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் மனித இயல்பு பொதுவாகவே, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மாக்பஹல் ஃபக்ர பாதல் கினா, அந்த இந்த கேவலம், இந்த விடயத்தை விட வஅக்ஸர் மின் ذلك وأقبح من ذلك الضلال بعد الهدى, இதை விட கேவலமான, இதை விட அதிகமான இழிவு என்ன தெரியுமா? நேர்வழி கரைச்ச பின்னால வழிகேட்டுக்குள்ள போறது. ஒரு நல்ல நேர்வழியில இருக்கிறார், குர்ஆன் சுன்னா தௌஹீத்னு பேசுறாரு,
கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துருச்சு, கொஞ்சம் முன்ன பின்ன அவருக்கு எல்லா வசதிகள் வாய்ப்புகள் ஆட்கள் பலம் எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்போ வழிகேட்டுக்குள்ள அவர் போய்விட்டாருன்னு சொன்னால் அதை எவ்வளவு பெரிய இழிவான நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற பொருளாதாரம் பணம் இல்லாம போறது என்பது இழிவானதல்ல. அத்ததுருண மணில் முஃப்லிஸ். அப்ப முஃப்லிஸ்னா யார்? வங்குரோத்து நிலையில் உள்ளவன் யாருன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க தானே, தெரியுமாண்டு? அப்ப தீனா திர்ஹாம் இல்லாதவங்க தான் வங்குரோத்து நிலையில் அவங்க சொன்னாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அவர் இல்லை. நாளைக்கு மறுமையில நன்மைகளோடு வந்து பாவத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய விரிவாக நம்ம பார்க்கிற ஹதீஸ் தான். அப்ப அது ஒரு சாடையாக இஷாராக எடுத்துக்கொள்ளணும். என்றால் ஒரு மனிதனிடமிருந்து தீன் போறது மாஹிராவுடைய செயல்பாடுகள், உலகத்துல கஷ்டப்பட்டு செஞ்ச நன்மை நாளைக்கு மறுமையில தூக்கி கொடுத்தால் அதுதான் வங்குரோத்து நிலை. இந்த உலகத்துல இருக்கிற தீன் இல்லாம போய் வழிகேடு வந்துருச்சுன்னா அப்ப எவ்வளவு ஒரு நிலை. காசுக்காக பணத்துக்காக வழிகேட்டுக்குள்ள போயிடுவாங்க. சிலர் கொள்கையை விட்டுட்டு வழிகட்ட சிந்தனைக்குள்ள போறாங்க. லேசா ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்த உடனே அவரை அங்க போய் படிச்சுட்டு வந்து எல்லாம் அதுதான் சொல்லி வழிகட்ட சிந்தனைகளை ப்ரமோட் பண்ற ஒரு நிலை கூட ஆகிடுவாங்க. அப்ப எனவே அது மிக பயங்கரமான கேவலமான இழிநிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் வந்து குர்ஆன் சுன்னான்னு பேசிட்டு அதுல எக்ஸ்ட்ரீமாகி அதை தாண்டி சஹாபாக்களை தாண்டி ரசூல்லாவை தாண்டி அப்படி போயிட்டு குர்ஆன் மட்டும் போது நின்றுவாங்க. சிலர் போயிட்டு எங்களுக்கு குர்ஆனும் தேவையில்லை ஹதீஸும் தேவையில்லை, எங்களோட வலிமார்கள் சொன்னா போதும், எங்களோட இமாம்கள் சொன்னா போதும், அப்படியும் போயிடும். அந்த ரெண்டு எல்லைகளையும் தாண்டிடக்கூடாது. கீழையும் போயிடக்கூடாது, மேலையும் போயிடக்கூடாது. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கண்டா, நல்லா குர்ஆன் சுன்னா பேசிக்கிட்டு அவங்களோட இருந்து வழிகேட்டுக்கு போறாங்களா, அவங்கள பார்த்துட்டு இவங்க வேற ஒரு வழிகேட்டுக்கு போறது. இவர் கபூர் வணக்கத்தை எதிர்த்தவர் அன்றைக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட இருந்தவர் பிள்ளை செய்யறாரு என்பதுக்காக வேண்டி தௌஹீதை விட்டு போட்டு கலைஞ்சா அவர் ஷிர்க்குக்குள்ள பிதத்துக்குள்ள கபூருக்கு சமாதிகள் போய் வணங்குற நிலையை நம்ம பார்க்கிறோம். என்னண்டா இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் என்பது சத்தியத்துக்கு மனிதர்கள் அளவுகோல் அல்ல. யாராக இருந்தாலும் சத்தியத்துக்கு மனிதர்கள் அளவுகோல் அல்ல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வோட கையில தான் இருக்கு. சத்தியத்துக்கு அளவுகோல் அத்தலீல் அல் குர்ஆன் வஸ் சுன்னா, ஆதாரம் வஹி. அதை வச்சு தான் நம்முடைய அடுத்த கட்டங்களை நகர்த்த வேண்டுமே தவிர ரிஜால்களை தங்கி இருக்க கூடாது. அல் ஹக்கு சத்தியம் என்பது லா யுஅரஃபு பிர் ரிஜால், அறிஞர்களை மனிதர்களை கொண்டு அறியப்படுற ஒன்று அல்ல. இவர் இருக்கிறார் அதனால் நான் இருக்கிறேன், இவர் இருக்கிறார் இவர் வழிகட்டுட்டா அப்ப நான் அதுக்கு போறேன், அப்படி போறதில்லை. நம்ம வந்து என்ன தலீல்ல தான் தங்கி இருக்கணும். யுஅரஃப் பில் அதில்லா, ஆதாரங்கள். எனவே எந்த ஒரு கட்டத்திலும் யாருக்காகவும் நம்முடைய கொள்கையை நாம் பின்பற்றுகின்ற வழிகாட்டல்களை நேரான வழியை விட்டுவிட்டு வழிகட்டுக்குள் சென்று விடக் கூடாது. அது மிக பயங்கரமான ஒரு இழிநிலை. இந்த உலகத்திலையும் கேவலம், மறு உலகத்திலையும் கேவலம். ரைட், அடுத்து சொல்றாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம், வஇதா வஅத்த ஸாஹிபக ஃபஅன்ஜிஸ் லஹு மா வஅத்த. யாருக்காவது நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா, வாக்குறுதி அளிச்சால் அதை நீங்க எதை வாக்குறுதி அளிச்சீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். அப்படி செய்யவில்லை என்றால் ஃபஇல்லா தஃபல் யூரிது பைனக வ பைனஹு அதாவா, அவருக்கு உங்களுக்கு மத்தியில ஒரு குரோதம் ஏற்பட்டு விடும், பகைமை ஏற்பட்டு விடும். இது ஒரு உபதேசமாக சொல்லி தராங்க எங்களுக்கு. இப்ப பொதுவாகவே மூமின்களுடைய சிறப்பு என்ன? வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம், அமானத் அஹத் இதை நிறைவேற்றணும். இந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு தோழனிடமிருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. இந்த கருத்தலம் அவனுக்கு ஞாபகம் வந்தா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நீங்க மறந்துட்டால் உங்களுக்கு லம் யுதக்கிருக்க, உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, இவருக்கு ஒரு பிரச்சனை, உங்களை பத்தி ஞாபகம் வருது, அல்லது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் ஞாபகம் வருதுண்டா உங்களுக்கு உதவி செய்யறதுல கவனம் செலுத்த மாட்டார், உங்களை பக்கத்துல இருப்பார், ஆனா உங்களுக்கு எதுவுமே உதவி செய்ய மாட்டார். உதவி என்ன? வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மைக்கு உதவி செய்யணும். நீங்க பாவம் செஞ்சா அதுக்கு அவர் என்ன செய்வாரு? பாவம் செஞ்சா பாவத்தை தடுத்து நிறுத்தணும், நன்மைக்கு உதவி செய்யணும். நல்லதை ரைட் இவருக்கு நம்ம உதவி செய்யுமே, அப்படி உதவி செய்யாம அப்படி இருந்தால் அவருக்கு உங்களை ஞாபகம் வந்து உங்களுக்கு உதவி செய்யாம இருந்தா இவரை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்க. அல்லது உங்களை ஞாபகம் அதாவது நீங்க மறந்தால் நீங்க மறந்தால், நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த மறந்தா உங்களுக்கு ஞாபகம் மூட்டாமல் அப்படி உங்களோடய பயணிக்கிறாரே அவரை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. அப்ப ஞாபகம் வந்தா என்ன செய்யணும்? உதவி செய்யணும், வாங்க நன்மை செய்வோம். அப்படி நீங்க மறந்த வாங்க ஞாபகம் மூட்டி, உங்களை ஞாபகம் மூட்டி என்ன செய்யணும்? பள்ளியை கூட்டி போகணும்,
இபாதத்து கூட்டி போகணும், நல்லது ஏவணும், நல்லது செய்யணும்னு ஞாபகப்படுத்தணும். அப்ப இப்படி ஒரு சிறப்பு இல்லை என்றால் எந்த ஒரு உதவியும் இல்லை நன்மைக்கு. அதே மாதிரி நீங்க ஏதாவது நன்மையை மறந்தா கூட ஞாபகப்படுத்துறாரு இல்லைன்னா இவர கயிறு இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? ஞாபகம் வந்தால் நன்மைக்கு உதவி செய்ய வேண்டும். நம்ம நன்மையை மறந்தா கூட, நல்லதை மறந்தா கூட, நல்லது செய்ய தவறி போனா கூட எங்களுக்கு அவர் ஞாபகமூட்டக்கூடிய ஒருவராக இருந்தால் அந்த நண்பனை எடுத்துக்கொள்ள வேண்டும். வழிகட்டின் பக்கம் நம்மளை அழைத்து செல்கின்ற நண்பனை விட்டும் நாம் நட்பை துண்டித்து விட வேண்டும் என்றே. நம்ம அவரை மாத்த பாக்குறோம், அவர் மாறிக்கிட்டு வர்றாருன்னா அப்ப நட்பு வச்சுக்கலாம். அவர் நம்மளை மாத்திடுவாரு. நான் இப்ப இருக்கிற நிலையை பார்த்தா நம்ம அவருக்கு பின்னுக்கு போக வேண்டி வரும்னா நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் தொடர்புகளை துண்டித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த செய்தியில இந்த தலைப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இமாம் புகாரி இந்த நீண்ட செய்தியை போட்டு அந்த முதல் வாசகத்தை போட்டிக்கிறாங்க தானே, குன்லில் யதீமி கல் அபிர் ரஹீம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயமும், நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்வீங்கன்னா நல்லது. நீங்க அனாதைகளுக்கு கொடுக்கும் பொழுது உங்களை சூழ உள்ளவங்க, உங்கள் சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி செய்வான். அப்ப எந்த ஒரு அனாதையாக இருந்தாலும் ஒரு தந்தையை போல இருந்து அவர்களை பராமரிக்கணும். சில இடங்கள்ல நீ ஒரு அனாதை தான் என்று சொல்லாட்டியும் செயல்கள்ல ரெண்டு பிள்ளைகளையும் பிரிச்சு, அல்லது நம்ம பராமரிக்கிற பிள்ளைய வித்தியாசமான கண் கொண்டு போற இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போறோம், ரெண்டு பிள்ளைய கூட்டிட்டு போறோம், அல்லது இவரை பராமரிக்கிறவர் அந்த இடத்துல இருந்து பராமரிக்கிறோம், எங்க வச்சிருக்கிறோமோ அங்க வச்சு பராமரிக்கிற இடத்துல மோசமான நிலைக்கு அவரை ஒரு தவறு செஞ்சா அடிக்கக்கூடிய அல்லது இவரை தண்டிக்கக்கூடிய காயப்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஒரு வாப்பா பிள்ளையோட எப்படி அன்பா நடப்பாங்களோ அந்த மாதிரி நடக்க வேண்டும். அதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தலைப்புக்குள்ள இதை பதிவு இருக்கிறார்கள். 104வது செய்தி பாருங்க. قال حدثنا موسى قال حدثنا سلام بن أبي مطيع عن أسماء ابن عبيد قال قلت لابن سيرين عندي يتيم قال اصنع به ما تصنع بولدك اضربه ما تضرب ولدك. خير. أسماء بن عبيد சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, قال நான் சொன்னேன், قلت لابن سيرين, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நான் சொன்னேன். என்ன சொல்றாங்க? அஸ்மா இப்னு தானே, இப்னு உபைத். قال قلت لابن سيرين, நான் இப்னு சீரினுக்கு சொன்னேன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த யத்தீம் என்னிடத்துல அனாதை ஒருவர் இருக்கிறார், என்னிடத்துல அனாதை இருக்கிறார், அப்ப நான் என்ன செய்யணும், அவரோட எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேட்ட பொழுது அவங்க ஒரு ஆலோசனை, ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. என்னடா, இஸ்னா அபிஹி மாதஸ்னா பிவலதிக், உங்களோட பிள்ளைக்கு நீங்க என்னெல்லாம் செய்வீங்களோ, எதையெல்லாம் செய்வீங்களோ, எதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களோ அதை அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிள்ளைக்கு நீங்க எப்படி அடிப்பீங்களோ அது போன்று அடியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைக்கு செய்யறத போல செய்யணும். அதே நேரம் இறக்கம் காட்டி அப்படியே பிள்ளைக்கு செய்யற மாதிரி இறக்கம் காட்டி எந்த கண்டிப்பும் இல்லாம பிள்ளைகளை அப்படியே ஒரு எல்லா பாவம், எல்லா சேட்டைகளும், எல்லா அக்கிரமமும், இபாதத்துல கவனம் இல்லாம அப்படியே போற நிலைக்கு முற்றவானா. இடையிடையே நீங்க என்ன செய்யுங்க, பிள்ளைகளை தண்டிக்கிறது போல கொஞ்சம் தண்டிங்கன்னா குர்ஆன் சுன்னா அதுக்கு வரையறை சொல்லுது. கன்னத்துல, முகத்துல, அப்படி வயிற்றுல, நெஞ்சில, அப்படி அல்ல, காலுக்கு கீழே. அதாவது எந்த இடத்துல எந்த பாதிப்புல இல்ல லேசா என்ன செய்யணும், அடிப்பதை சொல்லி இருக்கிறது. லேசான அதை லேசா இந்த மிஸ்வா குச்சி அது மாதிரி சின்ன சின்ன இதுகள், பெரிய இந்த கம்பெல்லாம் எடுத்து முதுகுல அடையாளம் வர மாதிரி எல்லாம் இன்றைக்கு மூளை மாற அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஹராம், கூடாது. சித்திரவதை அதெல்லாம் இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படையில் அது ஹராம், கூடாது. இஸ்லாம் தண்டிக்க சொல்லதான் அந்த வரையறைக்குள்ளதான். தண்டிக்கணும்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போற நேரம் தான் அந்த லெவலுக்கு வரணுமே தவிர 7 வயசுல தொலை சொல்லுங்க, 10 வயசுல அடிச்சு தொலை சொல்லுங்க என்று இஸ்லாம் சொல்லுது, சோட்டா சொல்லிட்டு போயிடும். அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? 7 வயசுல தொலை சொல்லி 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட 3 வருஷம், கிட்டத்தட்ட 365 கூட்டி பாருங்க. 3 வருஷம் சொல்லி ஒரு புள்ள கேட்காட்டி தான் 10ஆவதுல அடிங்கன்னு சொல்லப்பட்டி. நம்ம ஒன்றை சொல்றது நாளைக்கு அடி. புரியுதா உங்களுக்கு? 7 வயசுல தொலை சொன்னாங்க, 10 வயசுல அடிச்சு தொலை வைங்கன்னா, அப்ப 7ல இருந்து 10 வரைக்கும், அப்ப 7ல ஒரு முறை சொன்னா போதும், 8, 9 தேவையில்லைன்னு அர்த்தமா? 7ல இருந்து 10 வரைக்கும் ஏவிக்கொண்டே இருங்க. 10 வந்தும் தொலைலன்னா நீங்க அடித்து தொலை வைங்க. அடிச்சு தொலை வைங்கன்னு சொல்றது உம்மா பாப்பாக்கு ரசூலோட ஏவல், அவங்களுக்கு அதை அடிச்சு தொலை வைக்கிறது கடமை. மென்மையா அடிச்சு ஓங்கி அடிக்கிறது இல்லை. ஆனா பிள்ளைகளுக்கு தொழுகை இபாதத் கடமையாது அவங்க பருவ வயது அடையும் பொழுது.
அவங்க வந்து புத்தி சுவாதீனமாகி பருவ அடைகிற டைம் அதான் இபாதத்தை ஆரம்பிக்கும். பட்டோலைய நன்மை தீமை ஏடுகள் திறக்கப்படும். அப்ப இந்த இடத்துல என்ன இஸ்லாம் எப்படி சொல்லி தரும் பாத்தீர்களா? இஸ்லாம் 7 வயசுல தொலைச்சு பிள்ளைகளுக்கு அடிக்க சொல்லுது. நீங்க ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, 2 நாள் செஞ்சுட்டு வரடி அடிக்கிறீங்க. இஸ்லாம் சொல்லுது 365 பிளஸ் 1000க்கும் மேற்பட்ட நாட்கள் சொல்லி 1000க்கும் மேற்பட்ட நாட்கள் சொல்லி கேட்காட்டி தான் லேசா மிசோகுஜியால அடிக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லுது. எவ்வளவு சைல்ட் சைக்காலஜி இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லி தருது. அப்ப இதை எடுத்துட்டு இந்த ஹதீஸ புரியுது இல்ல 7 தொலைச்சும் 10 அப்படி நேரா போறது என்னமோ 7க்கு போறோம் 10 டிரெக்டா வர மாதிரி வருஷம் தானே. ஹிஜ்ரி கணக்குப்படி பார்த்தா எத்தனை அதுலயும் 10 நாள் குறையும். ஹைர். அப்ப இந்த இடத்துல நாம என்ன போறோம் பொதுவாக நான் சொல்றேன் 365 ஹிஜ்ரி கணக்குப்படி பார்க்கும்போது 10 நாள் குறையுது. அப்ப இந்த இடத்துல என்ன பிள்ளைகளுக்கு அடிக்கிறது என்பது ஓங்கி சில இந்த பேஸ்புக்ல நீங்க பாப்பீங்க கண்டன மாதிரி அடிச்சு வைப்பாங்க பிள்ளைகள். அவங்களோட பிள்ளைல தானே ஓத வர பிள்ளை யார பிள்ளை தானே வாப்பா மாதிரி பாக்குறது இல்லை. இவங்க போட்டு மாடு மாதிரி அடிச்சு முதுகுல புண் அங்க புண் இங்க புண் விளைஞ்சிச்சு. அதெல்லாம் கூடாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததல்ல. அப்படி கிடையாது. இயல்பான அளவுக்கு அடிக்கிறதை தவிர்த்து கொள்வதுதான் முறை. ஆனால் அனுமதி என்றதையும் இப்படி ஒரு பகுதி இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களோட பிள்ளைகளை பராமரிக்கிற விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க இப்படி இருப்பீங்களோ அப்படியே அனாதைகளோடும் நீங்க நடந்து கொள்ளுங்க என்பதை இஸ்லாம் சொல்லுது என்பதை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தியை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 104வது அஸராக இங்கே பதிவு செய்திருக்கிறார். 104வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஹைர். இப்ப இது இந்த செய்தியில இன்னொரு விஷயம் என்னென்றால் இபாதத்துடைய விஷயம் நல்ல விஷயங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும் பயிற்றுவிக்கணும். இது தத்ரீப குறித்து வருகிறது. தத்ரீப பயிற்சியை குறித்து பயிற்றுவிப்பை குறித்து வருகிறது. சொல்லிக்கொண்டே இருக்கணும் அவங்க பழக்கமாகிற வரை. ரைட். 68வது தலைப்பு பாபு அதபில் யதீம். 68 சஹீஹ் அல் அதபில் முஃப்ரதுல 79 அல் அதபுல் முஃப்ரதுல 105வது செய்தியை பாருங்க. قال حدثنا مسلم قال حدثنا مسلم قال இது இமாம் முஸ்லிம் அல்ல, இமாம் புகாரியோட உஸ்தாத். இவர் வேற இல்லையா? எனக்கு முஸ்லிம் அறிவித்தார் இமாம் புகாரி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு இது முஸ்லிம். இவர் இந்த முஸ்லிம் அந்த முஸ்லிம் அல்ல. قال حدثنا مسلم قال حدثنا شعبة بن الحجاج ஜபல் ஹதீஸ்ல மிகப்பெரிய மலை இமாம் ஷுபா. அன் ஷுமைஸா அல் அத்தகியா قالت ஷுமைஸா அல் அத்தகியா قالت அவங்க சொல்றாங்க ذكر عذاب اليتيم عند عائشة رضي الله عنها فقالت إني لا أضرب اليتيم حتى ينبسط. 68வது தலைப்பு பாபு அதபில் யதீம். பாபு அதபில் யதீம். யதீம் அனாதைகளுக்கு நம்மளோட இருக்கக்கூடிய அனாதைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தல் தஅதீப் அதப கற்றுக் கொடுப்பது அதான் தலைப்பு. இந்த இடத்துல இந்த ஷுமைஸா அல் அத்தகியா அவங்க வந்து இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து தக்ரீபு தஹதீப்ல அவங்க தான் அந்த சுருக்கமா தக்ரீபு தஹதீப்ல போடுவாங்க. இவங்க திகா நபஹமானவர் அப்படி இப்படின்னு அவங்க தான் இமாம் இப்னு ஹஜர் எல்லா அறிஞருடைய கருத்தையும் வச்சு ஷோர்ட்டா போடுவாங்க. அவங்களுக்கு தஹதீப்னு ஒன்று இருக்குது. தக்ரீபு தஹதீப் அதுல ஷோர்ட்டா இவர் திகா நபஹமானவர், இவர் மஜ்ஹூல் ஹால், இவர் மக்பூல் அப்படி சொல்லுவாங்க. மக்பூல் அப்படி ஒரு அடையாளம் திகா சதூக் அப்படி போடுவாங்க. இந்த ஷுமைஸா அல் அத்தகியா இந்த செய்தி சஹீஹானதுங்கிறது சொல்ல வரேன். ஷுமைஸா அல் அத்தகியா வந்து ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி தக்ரீபு தஹதீப்ல வந்து மக்பூலான்னு போட்டிக்கிறாங்க. ஹைது யுதாப் மக்பூலான்னு சொன்னா மஜ்ஹூலத்துல் ஹால், அதாவது கிட்டத்தட்ட ஏதாவது இந்த முதாபாத்னு சொல்லுவாங்க ஹதீஸ் துறையில். அப்படி இல்லைன்னா இது பலவீனமா இவங்களோட செய்தி பலவீனமானதுன்னு வரும். விளங்குதா? அப்ப அப்படி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி போட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன மக்பூலா ஐ மஜ்ஹூலத்துல் ஹால். மஜ்ஹூல் ஹால்னா மஜ்ஹூல்ல 2 வகை. மஜ்ஹூல்னா அறியப்படாத, மஜ்ஹூல் ஐந்தா இவர் ஒரு ஆள் இருக்கிறார் என்பதே தெரியாது. மஜ்ஹூல் ஹால்னு சொன்னால் இருக்கிறார், அவருடைய நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது. அப்ப அது வந்து கிட்டத்தட்ட என்ன செய்வாங்க மஜ்ஹூலத்துல் ஹால் மக்பூலா அந்த மாதிரி போட்டால் வேறு ஒருவர் அவர் அறிவித்தவர்ல இருந்து வேற ஒருவர் அறிவித்தால் அதுக்கு என்ன இந்த இவருடைய செய்தி பலமாகும். இது ஆதாரபூர்வமானதாக இருக்கும். வேற ஒருவர் அறிவிக்கணும் அவர் அறிவிச்சதுல இருந்து. அந்த மாதிரி முத்தாபா ஷவாஹிதுகள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஷுமைஸா அல் அத்தகியா வந்து இவர் மக்பூலான்னு போடு யாரு இப்ப வேற ஒரு அறிவிப்பு இவர் வேற வழியில எப்படி ஒரு செய்தி வரையிலண்டா இது பலவீனமானதாக ஆகிரும்.
ஆனால் இந்த இடத்துல ஹாஃபிஸ் பின் ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு சின்ன அவர்களுக்கு ஒரு செய்தி தெரியாமல் இருந்திருக்கிறது, தெரியாமல் கிடைக்காமல் இருந்திருக்கிறது. அங்க ஒரு தவறு நடந்திருக்குது. ஹாஃபிஸ் பின் ஹஜர் வந்து இவங்களை மக்பூலான போட்டதுல ஒரு தவறு இருக்கிறது. ஏனென்றால் இவங்களை யார் ஷுமைஸ் அல்-அத்தகியா வந்து இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து தௌசீக் பண்ணியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, இவர் சிகான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்னு மஈன் சிகான்னு சொன்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. இவர் அறியப்படையில்னு சொல்றதும் இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி வந்து இவர் அறியப்பட்ட தௌசி இவர் சிகா நம்பகமான ஒரு பெண்மணின்னு சொல்றதும் வித்தியாசம் இருக்கு. அதை இப்னு அபி ஹாத்திம் அர்-ராஸி அல்-ஜரஹ் வ தஅதீல் எழுதியிருக்கிறாங்க. அது முக்கியமான ஒரு புத்தகம். அதுலதான் தௌசிக் இப்னு மஈனை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப எனவே சுமைஷா அல்-அத்தகியாங்கிறது சிகா நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர் காலத் அவங்க சொல்றாங்க ஸுக்கிர அதபுல் யதீம், அதபுல் யதீம் அனாதைகளுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பது, அவர்களுக்கு எப்படி ஒழுக்கத்தை பயிற்றுவிப்பது சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல பேசப்பட்டது. அப்ப ஃபகாலத் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க இன்னி லஅத்ரிபுல் யதீம ஹத்தா யன்பசித், நான் யதீமுக்கு அடிப்பேன் எது வரைக்கும் என்றால் அவர் சரியாகும் வரை. இதுதான் ஹதீஸ், இதுதான் அந்த செயல் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன செய்தி. இப்ப இந்த என்பசித்துக்கு ஹத்தா என்பசித் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த என்பசித்துக்கு யாத்ததில் சொன்ன என்ன இஸ்ஸகாம சீரில்லாம இருக்கிறார், சீராகும் வரை அடிப்பேன். இதுதான் ஒரு பொருத்தமான ஒரு கருத்து. ஆனால் இதுக்கு சில அறிஞர்கள் அவங்க கருத்து நல்லடிப்புல தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதை வழிகட்ட சிந்தனை பிரிவு ஆயிஷாவோட கடுமையா கோபத்தில் இருப்பாங்களே வழிகட்ட சிந்தனை பிரிவினர்கள், அதை எடுத்து ஆயிஷா வந்து ஒரு ஒப்பட்டமாக ஆர்டிகல் பெரிய பெரிய ஆர்டிகலா எழுதி வச்சிருப்பாங்க. ஆயிஷா வந்து அனாதைகளுக்கு அநியாயம் செஞ்சவர் மோசமானவர் நவுது பில்லாஹி மின்ஹா. ஏனென்றால் சில இடங்கள் இந்த வாசகத்தை சரியா அந்த அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா அந்த இடத்துல வந்து அந்த அர்த்தம் இல்ல. அது நான் அறிஞர்கள் பல அறிஞர்களுடைய இப்போ உள்ள ஹதீஸ் துறை அறிஞர்கள் முன்னால் உள்ள ஹதீஸ் துறை அறிஞர்களுடைய கருத்துப்படி அனாதைகளுக்கு அடிக்கணும் சீராகும் வரை. ஆனால் இந்த இடத்துல என்பசித்துக்கு இன்னொரு அர்த்தம் எப்படி தெரியுமா வருது, அடித்தால் அவர்கள் அப்படியே மல்லாக்கா படுத்து புரண்டு இப்படி கதரும் வரை என் மீது வெறுப்பு கொள்ற வரைக்கும் நான் அடிப்பேன்னு சொல்லி இப்ப தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது பிழையான மொழிபெயர்ப்பு. ஆனால் அப்படி மொழிபெயர்ப்பு சிலர் செஞ்சிருக்கிறாங்க முன்னாடி உள்ளவங்களும். எல்லாத்துலயுமே சரியானதை நம்ம எடுக்கணும். குணுத்திருக்கீங்கிறாங்க இமாம் ஷாஃபி, அபு ஹனீஃபா பிதஅத்துங்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எது சரி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்து வலதா. அதனால இமாம் ஷாஃபி அந்த இடத்துல நம்ம அவங்க 100க்கு 100 சரியா தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பின் போன அவசியம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரம். அப்படி எல்லா விஷயத்திலும் இருக்கும். அப்ப அந்த இடத்துல அடிச்ச உடனே என்பசித்தன அதுக்கு எப்படி வரும்னா எம்தத் அலல் அர்த், பூமியில அப்படியே படுத்து அப்படியே சில இடங்கள்ல சில புத்தகங்கள்ல சில பிரிண்ட் நுஸ்காக்கள்ல கூட அப்படி போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா பூமியில எப்படியே மல்லாக்கா படுத்து அப்படியே அப்படி கதரும் வரை. சரி, ஒருவேளை அப்படி இருந்தாலும் அதை எப்படி விளக்கம் சொல்லணும் தெரியுமா, லேசா தொட்டா கூட சின்ன பிள்ளைகளை போல அந்த கீழே விழுந்து பிடிவாதம் பிடிப்பாங்க, அதோட நான் விட்டுருவேன், அந்த அளவுக்கு தான் கொண்டு வரணுமே தவிர அதை எப்படி திரிபடுத்தினாங்கன்னு சொன்னா ஆயிஷா அடிச்சு 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 மல்லாக்கா படுக்க போட்டு சித்திரவதை பண்ணினாங்க ஆயிஷான்னு சொல்லி ஆர்டிகல் எழுத ஆரம்பிச்சாங்க வழிகட்டவர்கள். அதுக்கு ரத்து அஹ்லு சுன்னவுடைய அறிஞர் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல லேசான கருத்து என்னன்னா என்பசித்தா யாத்ததில் இஸ்தகாம சரியாகும் வரை, அவங்க உள்ள பிழை இல்லாம போகும் வரை. அப்படின்னா என்ன, செய்யாதன்னு தட்டுனா விட்டுருவாங்க. இதுதான் சொல்லப்பட்டு இந்த ஹதீஸ்ல அர்த்தம். ஏன்னா நான் சொல்றேன், இதை வந்து சில முக்கியமான ஹதீஸ் துறை அறிஞர்கள் தான் இந்த வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. வேற எல்லா இடத்துலையும் நீங்க நெட்ல பார்த்தால் இந்த அடிச்சு பூமியில எப்படி பிறண்டு கிடக்குற மாதிரி அந்த இதைத்தான் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். அப்ப எனவேதான் பூமியில படுத்து இப்படி ஆசைவாங்க பிடிக்க அப்படி தமிழ்ல மொழிபெயர்த்திக்கலாம், நிறைய பேர் அப்படி மொழிபெயர்க்க பார்க்கிறோம். அது பிழையான ஒரு செய்தி. ஒருவேளை சரி என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த சின்ன பிள்ளைகள் பிடிக்கிற பிடிவாதத்தை நாங்க கருத்தாக கொள்ளணுமே தவிர சித்திரவதை அல்ல என்பதை எடுத்துக்கொள்ளணும். அதனாலதான் இந்த முன்னாடி உள்ள செய்தி இருக்கிற இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி செய்தி, அதே மாதிரி இந்த செய்தியை புரிஞ்சு கொள்றதுக்கு அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க என்னடா, ஒரு அனாதைக்கு அடிக்கிறதாக இருந்தால் நீங்க தர்பு ஹஃபீஃப் அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. அப்ப என்ன, ரொம்ப இப்படி எல்லாம் சித்திரவதை மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அதே விளங்குது என்னன்னா இது இந்த மொழிபெயர்ப்பு பிளண்டு. அப்ப சித்திரவதை பண்ற மாதிரி கடினமாக ஓங்கி அடிக்க கூடாது, தர்பு ஹஃபீஃப்னா லேசா குச்சியால் அடிக்கிற மாதிரி. யார் சொன்னது? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. அதைத்தான் இமாம் இப்னு முஃப்லிஹ் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அல்-ஆதாபு ஷர்இய்யா என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஹைர், யார் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கருத்து. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கருத்தையும் மேல உள்ள இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி செய்தியையும் எடுத்து பார்த்தால் ஆயிஷா நாயுடைய இந்த செய்தி லேசாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. ஹைர், இது ஸஹீஹுல் இஸ்னாத். ஹைர், அடுத்த தலைப்பு பாருங்க 69.
சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதில் 69, அல் அதபுல் முஃப்ரதில் 80வது தலைப்பு. பாபு ஃபத்லி மன் மாத லஹுல் வலத். பாபு ஃபத்லி மன் மாத லஹுல் வலத். அப்ப இந்த தலைப்பை பொறுத்தவரையில இதுல பொதுவாக பல செய்திகள் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருக்குது. ஒரே செய்தி தான், சின்ன சின்ன வாசகங்களோட தான் இருக்குது. நம்ம முடியுமானோட பார்ப்போம். முதலாவது, அதாவது பாபு ஃபத்லி மன் மாத லஹுல் வலதுன்னு சொன்னால், யாராவது ஒருவருக்கு ஒரு பிள்ளை மரணித்தால், ஒன்றோ ரெண்டோ பிள்ளைகள் மரணித்தால் அவருக்கு கிடைக்கிற சிறப்பு. ஃபத்ல் மன் மாத லஹுல் வலத், யாருடைய பிள்ளை மரணித்த நிலையில் யார் பெற்றோர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற சிறப்பு. அதான் இந்த தலைப்பு. 106வது செய்தி பாருங்க. قال حدثنا إسماعيل قال حدثني مالك عن ابن شهاب الزهري عن ابن المسيب ரெண்டு பேரையும் சொல்லலாம். முசையிப்னு சொல்லலாம். عن أبي هريرة أن رسول الله صلى الله عليه وسلم قال لا يموت لأحد من المسلمين 3 من الولد فتمسه النار إلا تحلة القسم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒரு முஸ்லிம்கள்ல யாராவது ஒரு மனிதருக்கு, அது தாயோ தந்தை ரெண்டு பேருக்கு இந்த சிறப்பு இருக்குது, யாராவது ஒரு மனிதருக்கு 3 பிள்ளைகள் மரணித்தால் அவரை நரகம் தீண்டாது. அப்ப இதை நம்ம பொதுவாக இப்படி சிறப்பு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வாப்பமா முஸ்லிம்களா இருக்கணும், ஷிர்க் செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். விளங்குதா? அதே மாதிரி இப்ப இந்த சிறப்பு கிடைக்குது, நமக்கு நரகம் கிடைக்காதுன்னு சொல்லி பாவம் செஞ்சுட்டு பாவம் எல்லை கடந்துடவும் கூடாது. இது சிறப்பு, விளங்குதானே? இந்த சிறப்பை புறக்கணித்து விடக்கூடாது. இந்த சிறப்பை சிறப்பாக எடுத்துக்கொள்ளணும். விளங்குதானே? இப்ப ஆனால் இல்ல தஹில்லத்துல் கஸம் தவிரன்னு சொன்னா என்னென்றால், அல்லாஹ் தஆலா சூரா மர்யம்ல 71வது வசனத்துல சொல்றான் பாருங்க, வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. அதாவது நரகத்தை கடக்காது உங்களில் எவருமே தப்பு விட முடியாது, இது உங்களது இறைவனிடம் முடிவு கட்டப்பட்ட மாற்ற முடியாத தீர்மானம் ஆகும். எல்லாருமே என்ன செய்யணும்? நரகத்தை கடந்துதான் போகணும். அறிஞர்கள் நரகத்துக்குள்ளால போறதா அப்படி கருத்து வருமே, அதுல எல்லாம் ஷின்கீத்தியுடைய கருத்தை தான் பொருத்தமான கருத்தாக சில அறிஞர்கள், இப்போ உள்ள நம்முடைய ஆசான்கள் ஹதீஸ் அறிஞர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா போவாங்க, அதாவது நரகத்துக்குள்ளாலதான் போவாங்க, ஆனால் நரகம் தீண்டாது. எப்படின்னா, இப்ப நெருப்புக்குள்ள போட்டா எல்லாம் சுட போடுவாங்களா? இல்ல. இப்ப உதாரணமா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்பட்டாங்க, அது எப்படி இருந்து அவங்களுக்கு? அது மாதிரி சொர்க்கவாதிகளுக்கு அது இருக்கும். ஆனால் எல்லாரும் அதை பார்த்து கொண்டு செல்வாங்க. இன்னும் சில அஹ்லுல் ஹதீஸ் அறிஞர்களை பொறுத்தவரையில, அஹ்லுல் இல்மை பொறுத்தவரையில நரகத்தை கடந்து செல்வார்கள். அது எப்படி? அல்லாஹு ஆலம். அப்ப எனவே இப்படியாக அந்த நரகத்துல கிடைக்கிற அந்த சூடு லேசா அவங்க கடந்து போற நேரம் அப்படி ஒன்று இருக்குதே, நரகத்தை தாண்டி தான் போகணும். ஆனால் அங்கு அவர்கள் வேதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். இந்த ஒரு தஹில்லத்துல் கஸம், இந்த ஒரு விடயத்தை தவிர வேறு அவர்களை நரகம் தீண்டாது. அப்ப அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. அந்த தஹில்லத்துல் கஸம் நேரடியா போட்டு என்னடா தஹில்லத்துல் கஸம், அதுக்கு விளக்கம் இந்த வசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், இது சூரா மரியமுடைய எத்தனை வசனம்? 1971. ஹைர், 19 அத்தியாயம் 71 வசனம். ஹைர், இது ஒரு செய்தி. ரைட், அடுத்து பாருங்க. அடுத்த செய்தி, قال حدثنا عمر بن حفص ابن غياث. உமர் அபு ஹஃப்ஸின் உமர், அது யாரு? அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. இது இமாம் புகாரி ஆசிரியர். قال حدثنا عمر بن حفص بن غياث قال حدثنا أبي عن طلق بن معاوية عن أبي زرعة عن أبي هريرة. أبو زرعة யார் இது? أبو زرعة أبي زرعة عن أبي هريرة عن أبي زرعة عن أبي هريرة أن امرأة أتت النبي صلى الله عليه وسلم بسبي فقالت أدعو له فقد دفنت 3 فقال احتضرت بحضار شديد من النار. أبو زرعة الرازي, أبو حاتم الرازي, ராசியைன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நுக்காதுல் ஹதீஸ், ஹதீஸ் துறையில மிக பிரபலியமான அறிஞர். இந்த இடத்துல அபூ ஹுரைரா தொட்டு அறிவிக்கிறார் அபூ ஜுரா ராசி அல்ல. இவர் அபூ ஜுரா யாரு? ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன். இது அபூ ஹுரைராவுடைய மாணவர் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி.
அவர் வந்து ஒரு அழகான சஹாபி, முக்கியமான ஒரு சஹாபி. அவர் தான் சொல்றாங்க எப்படின்னா, மஹஜபனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா வகத் தபஸ்ஸம. புகாரில வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நான் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் கொண்டு என்னை எப்பொழுது பார்த்தாலும் புன்னகைப்பார்கள் என்ற செய்தி சொல்லணும் தான் யாரு? ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பேரன் தான் அபூ ஸுரா, அபூ ஹுரைராவுடைய மாணவர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இந்த இடத்துல சும்மா அபூ ஸுரான்னு நம்ம அபூ ஸுரா ராஸி விளைஞ்சு அப்படி விளங்கிக் கொள்ள கூடாது. ஹைர் ரைட். இப்ப செய்தியை பார்ப்போம். அன்ன இம்ராஅத்தன், ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அத்தத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபி, ஒரு சின்ன புள்ளைய கையில எடுத்துட்டு வந்தாங்க ஒரு பெண்மணி. ஃபகாலத் உதுல்லாஹ் லஹு, யா ரசூலல்லாஹ் இவங்களுக்காக துஆ செய்யுங்க. ஃபகத் தஃபன்து ஸலாஸ, ஏன்னா இவருக்கு முன்னாடி 3 பிள்ளைகளை நான் அடக்கம் செய்து விட்டேன், 3 பிள்ளைகள் எனக்கு மரணித்து விட்டது. அப்ப அதே 3 பிள்ளைகள் மரணிச்சு இந்த பிள்ளை மரணிச்சிருமோ அப்படின்னு பயந்துட்டாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பிள்ளையுடைய ஹயாத்துக்காக துஆ செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால இஹ்ததர்தி பிஹதாரின் ஷதீதி மினன் நார், நரகத்திலே இருந்து மிக பலமான ஒரு கடினமான ஒரு தடுப்பை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? தடுத்து கொண்டீர். நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க நரகத்திலிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்க நரகத்துல இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டீங்க, பாதுகாக்கப்பட்டுட்டீங்க. நரகத்துல அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாத்துட்டான். அப்ப அந்த மாதிரி வஃபில் இஹ்திதார் இந்த பெண்மணிக்கு கிடைச்ச சிறப்பு என்ன சொன்னால், 3 பிள்ளைகள் மரணித்ததனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமா என்ன சொல்றாங்க, அந்த 3 பிள்ளைகளும் உங்களுக்கு நரகத்துக்கு திரையாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் மரணித்ததன் காரணமாக அல்லாஹ் நரகத்தை என்ன செய்ய மாட்டான், தீண்ட விட மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஹ்ததர்தி, நீங்க தடுத்து கொண்டீர்கள், பிஹதாரின் ஷதீதி மினன் நார், நரகத்திலே இருந்து ஒரு பலமான தடுப்பை கொண்டு நீங்கள் தடுத்து கொண்டீர் என்று சொல்றாங்க. அப்ப என்னன்னா 3 பிள்ளைகள் மரணிச்சால் உங்களுக்கு பலமான ஒரு தடுப்பு உங்களுக்கு நரகத்துக்கு முறையில் என்ன செய்யப்பட்டது. இந்த இடத்துல ஹிலார் ஷதீத் இந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொன்னால், சில அறிஞர்களுடைய கருத்துப்படி ஒரு 2 விடயங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு தடுப்பு, பலமான ஒரு தடுப்பு. அப்ப அந்த தடுப்பு இப்ப நரகத்துக்கும் உங்களுக்கு மத்தியில என்ன செய்யப்பட்டீங்க, அதை நீங்க போட்டுக்கொண்டீர்கள், அல்லது உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்குது, அதை பத்தி நீங்க பெருசா யோசிக்க வேணாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு சொல்லி அனுப்புனாங்க. 108வது செய்தி பாருங்க. قال حدثنا اياش قال حدثنا عبد الاعلى قال حدثنا سعيد الجريري عن خالد العبسي قال مات ابن لي فوجدت عليه وجدا شديدا فقلت يا ابا هريره ما سمعت من النبي صلى الله عليه وسلم شيئا تسقي به انفسنا عن موتانا قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول صغاركم دعاميس الجنه. خالد العبسي ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு قال, அவங்க சொல்றாங்க, எனக்கு மாத்த இப்னுல்லி, எனக்கு ஒரு மகன் மரணித்து விட்டார். அதுல ஃபஜத்து அலைஹி வஜதன் ஷதீதா, எனக்கு ரொம்ப ஒரு கவலையாக இருந்து, புள்ள மூத்தா போனோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்தது. நான் போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னேன், அபூ ஹுரைரா, அதாவது எங்கள விட்டு மௌத்தா போனவங்க சம்பந்தமா எங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறீங்களா? உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, உள்ளத்துக்கு ஏதாவது ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியை நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறீங்களா? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று சொல்லி யார் சொன்னாங்க? ஹாலித் அல் அபஸி சொல்றாங்க. யார்கிட்ட? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டேன், சிகாருக்கும், அதாவது உங்களுடைய சிறுவர்கள், அதாவது சிறு வயசுல மூத்தா போனவங்க இருக்கிறாங்களே, அனாதை, அதாவது வாப்பா விட்டு சிறு வயசுல மூத்தா போனவங்க, சிகாருக்கும் தஆமீசுல் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய தாமீஸ் சொன்னாங்க. தாமீஸுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அதனுடைய ஒருமை வந்து துஅமூஸ். துஅமூஸ் துஅமூஸ்னு சொன்னால் இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற நீர்ப்புழு, தண்ணிக்குள்ள இருக்கிற புழு, நீர்ப்புழு, அதாவது தண்ணியை விட்டு வெளியே வர அதுக்குள்ளே தான் இருக்கும். சொர்க்கத்தின் நீர்ப்புழு என்று சொல்லி ஒரு அர்த்தம். 2வது உஸ்ஃபூர், சொர்க்கத்தின் சிட்டுக்குருவி. அது இது துஅமூஸ்ல பன்ம தாமீஸ், சொர்க்கத்தின் நீர்ப்புழுக்கள் அல்லது சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவிகள் என்றுதான் சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அவங்க சொர்க்கத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்ப சொர்க்கத்துக்குள்ள தண்ணி விட்டு அந்த புழு எப்படி வெளியே வராதோ, அது மாதிரி அந்த சிட்டுக்குருவி எப்படி அந்த பொந்துக்குள்ளேருந்து வராதோ, சின்ன குருவி, அது அதே மாதிரி வந்து சொர்க்கத்துக்குள்ள எல்லா பகுதிகளுக்குள்ளும் நடமாடி செல்லும், சின்ன சின்ன பொந்து இருந்தா அது மாதிரி. அப்ப 2 அர்த்தத்திலே பொதுவாக சொர்க்கத்துக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள், சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க. இப்போ வந்து அந்த புழு என்று சொல்லி நினைச்சிடக்கூடாது, வஜ்ஷிபுஹு என்னங்கிறத தான் பார்க்கணும். உதாரணம் காட்டும் பொழுது
இப்ப நீங்க சிங்கத்தை போல, நான் ஏற்கனவே சொல்லி, நீங்க சிங்கத்தை போலனா இப்ப கோவப்படக்கூடாது. என்ன நீங்க சிங்கத்தை போல 5 அறிவு உள்ள மிருகமானா அப்படின்னு கேட்கக்கூடாது. வஜூசிப என்னன்னா சுஜா, வீரத்தில் சிங்கத்தை போல, வீரத்தில் தான் உதாரணம் காட்டப்படுது. அப்ப இந்த இடத்துல ஒட்டி இருப்பதில், சொர்க்கத்துக்குள் இருப்பது. சொர்க்கவாதிகளை பார்த்து நீர் புழுன்ற சொல்ல புழுவா, அப்ப மண் புழுன்னு சொல்லுவாங்க, புழு தெரிந்தானே. அப்ப என்ன சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்குள்ள இருப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். 109வது செய்தி பாருங்க. حدثنا قال حدثنا عياش قال حدثنا عبد الأعلى قال حدثنا محمد بن إسحاق قال حدثني محمد بن إبراهيم بن الحارث عن محمود بن لبيد عن جابر بن عبد الله رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من مات له 3 من الولد فاحتسبهم دخل الجنة قلنا يا رسول الله واثنان قال واثنان قلت لجابر والله أرى لو قلتم واحد لقال قال وأنا أظنه والله خير. இந்த செய்தியை பாருங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, قال سمعت رسول الله صلى الله عليه وسلم سمعت رسول صلى الله عليه وسلم يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். மன் மாத லஹு 3 மினல் வலத், யாருக்கு 3 பிள்ளைகள் மரணிக்கிறார்களோ, 3 பிள்ளைகள் மரணிக்கிறார்களோ, அப்படி மரணிச்சு ஃபஹ்தஸபஹும் அவர்களுடைய விஷயத்தில் அவர் நன்மையை ஆதரவு வைத்து பொறுமையோடு இருந்தால் அவர் சொர்க்கம் செல்லுவார் என்று யார் சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை யார் அறிவிக்கிறாங்க? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதுல பாருங்க, குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்க சஹாபாக்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வஸ்னான் 2 பேருமா? கால வஸ்னான் 2 பேரும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பிள்ளையை மரணிச்சாலும் இந்த சிறப்பு கிடைக்கும். குல்து லி ஜாபிர், நான் ஜாபிரிடம் சொன்னேன், மொட்டையா போட்டி, குல்து லி ஜாபிர், நான் ஜாபிரிடம் சொன்னேன், வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக, அரா நான் கருதுகிறேன், லவ் குல்தும் வாஹித் லகால கால வ அனா வதுன்ஹு வல்லாஹி, லவ் குல்தும் வாஹித் லகால, நீங்க 2 பேர்னு சொன்ன ரசூலுல்லாஹ் ஆம்னு சொன்னாங்க தானே. 2 பேர் மரணிச்சாலும், ஒரு தாய் தகப்பனுக்கு 2 பேர் மரணிச்சாலும் அதுல அவர் பொறுமை செய்து நன்மை எதிர்பார்த்து இருந்தால் அந்த சொர்க்கம் கிடைக்குமான்னு நீங்க கேட்டீங்க தானே. அப்ப நீங்க ஒரு பிள்ளை மரணித்தாலும் என்று நீங்க கேட்டிருந்தாலும் ரசூல் ஆமுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதோட சொன்னாரு, கால ஜாபிர் சொன்னாரு ரலியல்லாஹு அன்ஹு வான அதுன்னு வல்லாஹி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க அந்த இடத்துல 2 பேர்னு கேட்டு விட்டுட்டாங்க. யார் ரசூலா, ஒரு பிள்ளை மரணிச்சாலும் அதற்காக பொறுமை காத்து நம்ம நன்மை ஆதரவு வச்சா அதுக்கும் சொர்க்கம் கிடைக்குமா யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு நினைச்சிருந்தா, அப்படி நம்ம சொல்லி இருந்தா ரசூலுல்லாஹ் ஆமுன்னு தான் சொல்லியிருப்பாங்க என்று நானும் நினைக்கிறேன். யார் சொன்னது? ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப இது ஒரு செய்தி. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வருது, அதாவது 3 பிள்ளைகள் மரணிச்சாலும் அந்த நன்மை கிடைக்கும், அதே மாதிரி 2 பிள்ளைகள் மரணிச்சாலும் அந்த நன்மை கிடைக்கும். ஒன்று அவங்க கேட்கல, ஆனா அந்த செய்தி அவங்க 2 பேரும் பரிமாறி கொள்றாங்க, இப்படி இருந்தாலும் நடந்திருக்கும் என்று சொல்லி. ஆனால் வேறு அறிவிப்பு ஒன்று புகாரில வருது, யார் அவருக்கு நேசமான ஒருவரை, நெருக்கமான ஒருவரை கைப்பற்றி அவர் பொறுமை செய்தால் அவருக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஹதீஸ் வருது. அப்ப அது நேரடியாக அங்க சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஆனா இந்த செய்தியில இப்படி வந்திருக்குது, 3, 2, 1 சொல்லி. அதுவும் தெளிவாக வர ஒரு செய்தி புகாரில வருது. அதே மாதிரி யார் கண்ணை அல்லாஹ் பறித்து, கண் பார்வை பறிச்சு, ஹபீபத்தைஹி அண்ணன் கண் பார்வை பறிச்சு, அதுக்கே சிறப்பு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய சிறப்பு பிள்ளைகளுடைய விஷயத்துல வராதா? அப்ப அதுக்கும் ஹதீஸ்ல நேரடியாக வந்திருக்குது தானே. நேசத்துக்குரிய ஒருவரை பறித்து நம்ம அதுல பொறுமை செய்து நன்மை ஆதரவை எதிர்பார்த்து நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது வேற ஹதீஸ்லயும் புகாரில வந்திருக்கு. இந்த இடத்துல இவர் குல்து லி ஜாபிர், நான் ஜாபிருக்கு சொன்னேன், ஜாபிருக்கு நான் சொன்னேன், யார் சொன்னது? அது மஹ்மூத் இப்னு லபீத், மஹ்மூத் இப்னு லபீத். இவர் சஹாபியா தாபியாங்கிறதுல கருத்து வேற்றுமை இருக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க இவர் சஹாபி. மஹ்மூத் இப்னு லபீத் இவர் சஹாபி என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இத இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீர் அலாமின் நுபலாவில் எழுதுறாங்க. இவர் யாரு? மஹ்மூத் இப்னு லபீத் சின்ன சஹாபி. இன்னும் சில அறிஞருடைய கருத்துப்படி கிபாரு தாபியில உள்ளவர், மிகப்பெரிய தாபியன்கள் உள்ளவர் என்பதாக. அதனால்
சஹாபி என்ற கருத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றத ஹாஃபில் இமாம் ஸஹபி சீர் அலாம் நுபலால பதிவு செய்திருக்கிறார்கள். இது மஹ்மூத் இப்னு யாரு? லபீத். இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார் வந்து மஹ்மூத் இப்னு ரபி. சஹாபாக்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இது முக்கியமான அறிவு. மஹ்மூத் இப்னு லபீத் வேற, மஹ்மூத் இப்னு ரபி. புகாரில இமாம் புகாரி 77வது செய்தியாக எழுதுறாங்க. மஹ்மூத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு 5 வயசுல சஹாபியான சின்ன சஹாபி. 5 வயசுல. ஏன்னா புகாரில் 77வது செய்தி எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போன நேரம் அவர் சொல்றார், நான் 5 வயசா இருக்கும் பொழுது ரசூலா எங்கட வீட்டுக்கு வந்து எங்கட கிணறுல எங்கட வாளியில தண்ணி எடுத்து அதுல தண்ணி எடுத்து என்ன முகத்துல கொப்பளிச்சாங்க. அது அப்படி என்ன முகத்துல ரசூலோட அவங்க கொப்பளிக்கிற எப்படி இருக்கும் அந்த முகத்துல அவங்க அப்படி கொப்பளிச்சது இன்னைக்கு அவ்வளவு இன்னும் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி அந்த செய்தி புகாரி என்ன செய்யறாங்க, சஹீஹ் புகாரி 77வது செய்தி எழுதுறாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் ஞாபகம் வருது என்றால் 5 வயசுல ரசூலா புரிஞ்சு அவங்க துப்புன எல்லாம் நினைவு வச்சிருக்காங்க தானே. அப்ப அந்த அடிப்படையில தான் இவருக்கு சுஹபத் இருக்குது என்பதை, இவர் சஹாபி என்பதை இப்னு மஐன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீர் அலாமின் நுபலால எழுதுறாங்க. மஹ்மூத் இப்னு ரபி சில அறிஞர்கள் சொல்லும்போது சின்ன வயசுல இவர் தான் சின்ன சஹாபின்ற கருத்தையும் சில அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. இது மஹ்மூத் இப்னு ரபி, அவர் மஹ்மூத் இப்னு லபீத். ஹைர். ரைட். இந்த புகாரில பாருங்க, புகாரில அந்த செய்தி 77வது வாசிக்கிறேன் பாருங்க. அன் மஹ்மூத் இப்னு ரபி قال, மஹ்மூத் இப்னு ரபி சொல்றாங்க, قال أقلت من النبي صلى الله عليه وسلم مجة مجها في وجهه وأنا ابن 5 سنين من دلو. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளியில எங்கட வீட்டுல வேற அறிவிப்புகளை தாரிக் திமிஷ்க்ல இப்னு அசாக்கிர் எழுதுறாங்க. அந்த சம்பவம் அப்படி ஃபுல்லா வருது. இப்னு அசாக்கிர் தாரிக் திமிஷ்க்ல. இந்த புகாரில வர செய்தியில எப்படி வருதுன்னா, அகல்து நான் அறிந்தேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்ஜத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட முகத்துல அப்படியே தண்ணி எடுத்து, அதாவது வேற இதுல வந்து எங்கட வீட்டுல எங்கட கிணறுல வாளியில தண்ணி எடுத்து அந்த தல்லுண்ட வாளியில இருந்து தண்ணி எடுத்து அப்படியே என் முகத்துல அவங்க அப்படி கொப்பளிச்சதை நான் 5 வயதாக இருக்கும் பொழுது அவங்க கொப்பளித்ததை இன்னும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன், ஞாபகம் வைத்திருக்கிறேன் சொல்லி மஹ்மூத் இப்னு ரபி ரலியல்லாஹு சொன்ன செய்தியை இமாம் புகாரி 77 செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல தெளிவா சொல்றாங்க, வானா இப்னு 5 சினீன், நான் 5 வயதாக இருக்கும் பொழுது. ஹைர். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி சஹாபாக்களோட விஷயத்துல. அந்த குல்து லிஜாபிர் தானே, அதுல வர மஹ்மூத் லபீத் வேற. சிலர் மஹ்மூத் லபீத் ரபியர்னே ஒன்னா சொல்லுவாங்க, அது பிள்ளையான ஒரு கருத்து. 2 பேரும் வேற வேற. ஹைர். அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا علي قال حدثنا سفيان قال حدثنا سهيب بن ابي صالح عن ابيه عن ابي هريره جاءت امرأة إلى رسول الله صلى الله عليه وسلم فقالت يا رسول الله إنا لا نقدر عليك في مجلسك فواعدنا يوما نأتيك فيه. فقال موعدكن بيت فلان. فجاءهن لذلك الوعد وكان فيما حدثهن ما منكن امرأة يموت لها 3 من الولد فتحتسبهم إلا دخلت الجنة. فقالت امرأة أو 2 قال أو 2 كان سهيل يتشدد في الحديث ويحفظه ولم يكن أحد يقدر أن يكتب عنده. خير. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் என்னென்றால், ஜாஅத் இம்ரா, ஒரு பெண்மணி வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ஃபகாலத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களோட சபையில வந்து படிச்சு கேள்விகள் கேட்டுக்கொள்றதுக்கு எங்களால முடியவில்லை. ஏன்னா சஹாபாக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, அவங்களே கேள்வி கேட்டு போயிடுறாங்க. நாங்க இருக்கிறோம், ஆனால் கேள்வி கேட்டு எங்களோட டவுட்டை தீர்த்து கொள்றதுக்கு எங்களால சக்தி பெற முடியவில்லை. அதனால எங்களுக்கு ஒரு டைம் தாங்க, எங்களுக்கு ஒரு ஃபவாயிதுனா யௌமன் நாத்திக ஃபீ, அந்த நாள்ல எங்களுக்கு ஒரு டைம், ஒரு நாளை தாங்க. அந்த நாள்ல வந்து எங்களோட கேள்விகளை கேட்கிறோம், எங்களுக்குன்னு தனியாக லேடிஸுக்குன்னு ஒரு பயானம் பண்ணுங்க அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த டோன்ல சொல்றாங்க எங்களுக்காகன்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்குரிய அந்த நேரம், உங்களுக்கான அந்த நேர அவகாசம் என்னன்னு சொன்னால் பைத்து ஃபுலான், இந்த ஒரு தோழருடைய வீட்டுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வாங்க என்று சொல்லி ஒரு டைமை, குறிப்பிட்ட ஒரு நேரத்தை கொடுக்குறாங்க. ஃபஜாஅஹுன்ன லிதாலிகல் வஅத், அந்த குறித்த நேரத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி அவங்க சஹாபாக்கள் வராங்க. வகான ஃபீமா ஹத்தஸஹுன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த குறித்த நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து போட்டு ஃபஜாஅஹுன்ன லிதாலிகல் வஅத், ரசூல் ஸல்லல்லாஹு குறித்த நேரத்தில் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க.
அந்த பெண்மணிகள் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. ஃபஜாஹுன்னண்டா அந்த பெண்மணியில் இருக்கக்கூடிய அந்த குறித்த சஹாபியுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வகான ஃபீமா ஹத்தஸூன் அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன செய்திகள்ல இருந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களில் பெண்களே உங்களில் யாராவது ஒருவருக்கு 3 பிள்ளைகள் மரணித்து யாராவது ஒருவருக்கு 3 பிள்ளைகள் மரணிச்சு அந்த தாய் பொறுமை செஞ்சு நன்மையை எதிர்பார்த்திருந்தால் அந்த பெண்மணி சொர்க்கம் செல்லுவாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அங்கிருந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க ஃபகாலத் இம்ரா அவிஸ்னான் 2 பேர் மரணிச்சாலுமா? அப்போ 3 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அங்கிருந்த ஒரு பெண்மணி 2 பேர் மரணிச்சாலுமா என்று கேட்ட பொழுது அவங்க அதையும் 2 பேர் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இந்த செய்தியை பாருங்க. அப்ப முதலாவது ஏற்கனவே உள்ள ஹதீஸ்ல வந்ததுதான் 3 பேர் மரணிச்சால 2 பேர் சொல்லி. அப்ப ஃபகாலத் இம்ராத்தன் அவிஸ்னான் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவிஸ்னான் 2 பேர் இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 110 செய்திகளை நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்து அதே தலைப்புகள் அதே செய்தி தான் வருது, அதே மாதிரியான செய்திகள். 111, 112, 113 3 அறிவிப்பு இருக்கு. இந்த தலைப்பு முடிகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு சஅஸா இப்னு முஆவியா இவர் சஅஸா இப்னு முஆவியா கேள்விப்பட்டீங்களா? முஆவியா இப்னு அபி சுஃபியான், முஆவியா இப்னு ஹைதா, முஆவியா இப்னு அபி சுஃபியான், முஆவியா இப்னு ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி சஅஸா இப்னு முஆவியா இவங்கள ஒரு சஹாபி தான். கேள்விப்பட்டீங்களா? முக்கியமான சஹாபி இப்னு ஹஜர் தஹபி மிஸ்ஸி யூசுப் அல் மிஸ்ஸி இப்னு ஹஜர் எல்லாம் சொல்றாங்க என்ன இவர் சஹாபி என்ற கருத்தை சொல்றாங்க. அவங்களுடைய அறிவிப்பு. அடுத்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. அப்ப இந்த செய்திகள்ல என்ன நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டால், இதுக்கு முன்னாடி உள்ள செய்தி அனாதைகளை பராமரிக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்யறதனுடைய சிறப்பு, அவர்களுக்கு ஒரு நல்ல இரக்கமுள்ள ஒரு தந்தையாக இருக்கணும், அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யணும். அதே மாதிரி அதை கற்றுக் கொடுக்கிற விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும் என்ற செய்தியை பார்த்தோம். அதே மாதிரி பிள்ளைகள் மரணித்தால் அந்த பெற்றோருக்கு கிடைக்கிற சிறப்புகள் சம்பந்தமா இதுல பார்த்தோம். இன்னும் சில செய்திகள் இதுல இருக்குது. எனவே இதுல என்ன சொல்லப்படுது, பிள்ளைகள் மரணித்தால், சிறு பிள்ளைகள் மரணிக்கிறது என்று அல்லாஹ்வுடைய கதரின் அடிப்படையில மரணித்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை இப்ராஹிம் மரணிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இரக்கமில்லாமலே மரணிக்க செஞ்சாங்க. அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. இது ஒரு வகையான அல்லாஹ்வுடைய ஒரு ஃபضல் சிறப்பு தான். பின்னால் ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய இந்த ஒரு செய்தி ஒரு சிறப்பை கொண்டு அல்லாஹ் தஆலா பிள்ளைகளையும் பெற்றோரையும் சொர்க்கத்தில் என்ன செய்வான், ஒன்று சேர்த்து வைப்பான் ஹதீஸ் எல்லாம் பின்னாலே வருது. அப்ப எனவே அப்படி ஒரு நிலை இருந்திருந்தால் நம்ம பொறுமை செய்யணும். அதே நேரம் நன்மை ஆதரவு வைத்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தருவான். அதனால சொர்க்கம் கிடைக்கும், இந்த சிறப்பு கிடைச்சதுனால, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி நினைச்ச பாவங்களையும் நாம செய்யக்கூடாது. அந்த சிறப்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதெல்லாம் கேட்டோம் படிச்சோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك